ஒரு 15 பேர் அஃபெக்டட், ஒரு 5 பேர் கொஞ்சம் நார்மலுக்கு மேலே இருக்கிறவங்க, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், ஒரு சஃபரிங் இருக்கும், ஒரு வாலடைல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கும். இது சைக்கலாஜிக்கலாக அந்த வீடு வில் கிவ் யூ லாட் ஆஃப் ப்ரெஷர், டிப்ரெஷன் வரும். அதை வித்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்கன்ட்டு இவாலுவேட் பண்ணுவாங்க. பட் நோபடி இஸ் பர்ஃபெக்ட்ல இவாலுவேஷன் நிறைய சீசனில் நிறைய லாங்குவேஜஸில் தப்பாகும். அந்த டைம் வந்து கரெக்டாக பார்த்து இந்த ப்ரோக்ராமை சைக்காலஜிஸ்ட் பார்த்துட்டே இருப்பாங்க, இன்னோஸில் இருக்காங்க. பார்த்துட்டு இதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லி தான் தூக்கிடுறாங்க. சிலரை வந்து ஏன் இவங்கள விட்டீங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீக்குன்றீங்க, பட் கொஞ்ச நாள் இருந்தால் கூட வனிதாவே வெளியில் வந்திருக்காங்க. நமக்கு காட்டப்படுறதில்ல. அவங்கெல்லாம் வந்து தே கோ டு அன் எக்ஸ்டென்ட் வேறு கையை கிழிச்சுப்பேன், அதை பண்ணுவேன், இல்லை மற்றவங்கள அடிப்பேன். சிலர் வந்து டிவிலாம் உடச்சிட்டுலாம் போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஈவன் மைண்ட் ஓவியா, கேம். ஈவன் ஓவியா. ஓவியா நிறைய பேர் தே கான்ட் ஸ்டாண்ட் திஸ் ப்ரெஷர். ஏன்னா வெளி உலகத்தில் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஃபால்ஸ் பீப்புள். நம்ம கூடயே பேசிட்டு கூடவே இருந்து குழி நோண்டுவாங்க, பார்வதி மாதிரி. அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய மீட் பண்ணதுனால நமக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். யங் பீப்புள் வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு ஹேண்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம், who ஆல்சோ ஹாவ் இஷ்யூஸ். பார்வதி இன்னைக்கு ஓப்பனாக சொன்னாங்களே, நீ யூ நீட் ஹெல்ப், நீ உனக்கு தெரப்பிக்கு போகணும், நீ இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிற அப்படின்லாம் சொன்னாங்க அவங்க, கவனிச்சிங்கன்னா. ஏன்னா அவங்களுக்கே தாங்க ஆனா பிக் பாஸ் ஒன்னும் அவ்வளவு பேசவே தேத்தா இவங்கள்ட்ட நம்மள்ட்ட காட்டலிங்க. பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் அவங்கள உள்ள மைக் போட்டு வான்னு சொன்ன போதே அவங்க உள்ளுக்குள்ள வந்து டிசிஷன் எடுத்திருப்பாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாத போது தான் 3 மணி நேரம் ஆச்சு அவங்க உட்காந்து டிசிஷன். ஏன்னா அவங்க நினைச்சாங்க நான் போகணும்னு சொல்வேன்ட்டு. நான் சொன்னேன் உங்க இஷ்டம், நீங்க வந்து எங்க டாக்டர் கிட்ட வந்து இந்த இதை காட்டுங்க. ஏதோ ஒன்று 10,000 இருக்கணுமா அக்கௌண்ட்டு, இந்த 20,000 ஆயிடுச்சு பிளட் செல்ல ஏதோ அந்த இன்ஃபெக்ஷனால, வீட்டு ஹைஜீன் ப்ராப்ளத்தினால. அப்போ நான் சொன்னேன் ப்ளீஸ் கேளுங்கன்ன போது 3 மணி நேரம் ஆகிட்டு, இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா நம்மளா போகக்கூடாது, அவங்களா போன்னு சொன்னாங்கன்னா நமக்கு எந்த டேமேஜும் கிடையாது. நம்மளா போகிறோன்னு சொன்னால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அக்ரிமெண்ட் பிரகாரம் ஹியூமனிட்டியன் பேசிஸில் பண்ணாலும் கார்ப்பரேட் கம்பெனி அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் தான் போவாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கும் பாதிப்பு இருக்கும்ல கண்டிப்பா, இவங்களே இந்த பொண்ணே போச்சு இருக்கும். இன்னைக்கு என்னோட ரிவ்யூ பார்த்தா சொல்லியிருப்பேன், அதெல்லாம் கட்டாயம் இருக்கும். டிஃபிகல்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. ஹலோ, கட் ஆயிடுச்சு தாத்தா, கட் ஆயிடுச்சு போல. கட்டால நான் முடிச்சுட்டா மைக்கை மூடிடுவேன். ஓகே, so that others can talk. சார், இப்போ நந்தினி வெளில ரிலீவ் ஆகும்போது ஹவுஸ்மேட்ஸ் மேலெல்லாம் ஒரு அது அலிகேஷன் சொல்ல முடியாது, இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது அலிகேஷனோ இல்லை ஒரு உண்மையை போட்டு உடைச்சாங்களோ, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? அவங்க போகிறப்ப பிக் பாஸ் ரியாலிட்டியே இல்லைன்ட்டு போயிட்டாங்க. உப்பு போடுறத பற்றி பப்ளிக்காக போட்டு உடைச்சாங்க. இன்னைக்கு கனி, பிரவீன், ஆதிரையோட கிராஃபே இன்னைக்கு கீழே போயிடுச்சு. ஏங்க உப்பு வந்து சாப்பாடு வந்து எவ்வளோ கஷ்டமானது, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இவங்க சாப்பாடை வேஸ்ட் பண்ணி காட்டுவாங்களா? என்ன ஸ்டூபிடிட்டி. அதே மாதிரி கனியை உள்ள கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க, அதை காட்டல. ஏன்னா அவங்களுக்கு நல்ல கண்டஸ்டன்ட் 100 நாள் கூட்டு போடுறதுக்கு 4-5 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்க செய்யற தப்ப கொஞ்சம் மேலோட மறைச்சா மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இன்னைக்கு. பட் ஆனால் ஆதிரியும் கமருதீனும் ஃபைட் பண்ணுறது எல்லாமே எனக்கு என்னமோ அது ரியலாக பண்ணல எனக்கு. அது பிகாஸ் பிரவீன் ராஜ் அண்ட் ஆதிரை பண்ணது ஃபால்ஸா இருந்தபடியால இனிமே ஆதிரை என்ன பண்ணாலும் we'll think to take with a pinch of salt தான். எக்ஸாக்ட்லி, சூப்பர் அனாலிசிஸ். ஆமாம் சார், சொல்லிட்டேன் என்னோட ரிவ்யூல. இனிமே அவங்க எது பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு நாளை மாறலாம் அவங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனிக்கு டவுன், ஆதிரைக்கு டவுன், பிரவீன் வந்து இதுக்கும் கீழே போக முடியாது. அண்ட் இந்த கானாக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்க.
அவருக்கு இஸ் காட் இஷ்யூஸ். பார்வதி டெஃபினட்டாக இஷ்யூஸ் இருக்குது. பட் அவங்க இஷ்யூவை வந்து அடுத்தவங்களை இது பண்ணுறதுல சேனலைஸ் பண்ணுறாங்க. இல்லாட்டா அவங்களும் மதுமிதா மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அங்கே உட்காந்து அழுதாங்க இல்லையா, அதை வச்சு பார்த்தா ரொம்ப அழுத்தம் இருக்குது அவங்களுக்கு. அதை வேறு வழியில் காமிச்சிட்ருக்குறாங்க. இவ்வளோ யாருமே சென்சிபிள் ஆனவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க, அவங்க பேர் கெட்டு போயிரும்ன்ட்டு. அவங்களுக்கு ஆல்ரெடி சர்வைவர் போயிட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அதனால் நிறைய ட்ரோல் செய்யப்பட்டாங்க. அந்த ஃபார்ச்சுனேட்லி ஃபார் ஹர் அந்த ப்ரோக்ராம் அவ்வளோ பாப்புலர் இல்லாதபடியால் அவ்வளோவா சோஷியல் மீடியாவில் வரல. பட் இதில் வரும். பட் சார் அவங்க நந்தினி வந்து பார்வதியை பார்த்து சொன்ன ஒரு விஷயம் வந்து நீ தான் உண்மையா இருக்கிற அப்படின்னாங்களே. நீங்கள் என்னோட ரிவ்யூ பாருங்களேன். கலையை பார்த்து உங்கள் கண்ணில் சக்தி இருக்கு, நீங்கள் தான் ஆமா ஆமா ஜெயிப்பீங்கன்னு ஆமா போது வசியம் அதனால வச்சுட்டாரோ ஏத்துக்க அப்படின்னு அதனால தோணுச்சு. ஏத்துக்க முடியல. இல்லை, அதான் வசியம் வச்சுட்டாரோன்னு தோணுச்சு. பார்வதியை பார்த்து இப்படி சொன்ன உடனே மர கழண்டுச்சோன்னு தோணுச்சு. சுரேஷ் சார் ஒன் கொஸ்டின். ரசிகன் மியூட்ல போடுப்பா. சாரி சுரேஷ் சார் ஆ கிட்ட ஒரு கொஸ்டின் சார். ஆக்சுவலா ஆதிரி அதனால கூட இல்லை சார், இன்னைக்கு அந்த இது வச்சாங்களா கேப்டன் டாஸ்க்கு, அதுலயே டோட்டலா வாஷ் அவுட் சார். ஆக்சுவலா அதுல அவங்க டோட்டலா ஃபேக் வந்துடுச்சு. அதுலேயும் நான் சொல்லியிருக்கேங்க, ரிவ்யூவில் அதையும் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட டவுன்ஃபாலை. சார் She பட் has ஆனா அது earned her ஓவர் தானே downfall today. சார். பட் ஆனா அது பிக் பாஸ் பண்ணது கொஞ்சம் ஓவர் தானே. டாஸ்க் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அவங்க மாஸ்க் கழட்டலாம்ல சார். எதுக்கு அது வந்து மாஸ்க் வச்சுக்கிட்டே ஏங்க, உட்காரணும் அப்படின்னா? நான் அதுக்கும் சொல்லியிருக்கேன், பரட்டை ம், பற்ற வச்சுச்சுன்னா பத்தி எறியணும், இல்லைன்னா கரைசன் ஊற்றுவார். ம். அது அதுதான் கரைசன். சார் நான் முன்னாடியே சொன்னேன். ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு நீங்க சோ முன்னாடி கேட்கணும் அதன்படி இல்ல, சொன்னேன். பார்த்தோம்னா இன்னைக்கு சார் இந்த சீசன் வந்து பிக் இமான், பாஸும் அக்ரெசிவா இருக்காரு, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் அக்ரெசிவா இருக்காங்க. ரெண்டு பேருமே தயவு அக்ரெசிவா செய்து இருக்காங்க. என்னோட ரிவ்யூ இன்னைக்கு பாருங்க. இமான், கண்டிப்பா கண்டிப்பா. இதெல்லாம் நான் பேசியிருக்கேன். ம். இதுக்கு மேலே போய் நான் ரெக்கார்ட் பண்ணி போட முடியாது, ஆல்ரெடி ஏர்ல இருக்குது. போய் பாருங்க. நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருப்பாங்க. ரெண்டு பேருமே அக்ரெசிவா இருக்காங்க. பிக் பாஸும் அக்ரெசிவா இருக்காரு, வீட்டுல உள்ள இருக்கவங்களும் அக்ரெசிவா இருக்காங்க இந்த டைம். நான் எடுத்த உடனே பிக் பாஸுக்கு சொன்னேன், நீங்கள் மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்னு. ஃபோன் கால் பேசுவேன் இல்லையா டெய்லி வீடியோவில், நீங்கள் பாருங்கள் அதை. இந்த தடவை இன்னைக்கு வந்து அதை தான் சொல்லியிருக்கிறேன். அவருக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது வந்து சனிக்கிழமை விஜேஎஸ் எப்படி எடுக்கிறாருன்றது இருக்குது. அவர் இந்த சனிக்கிழமை மட்டும் இது எல்லாத்தையும் வந்து அட்ரஸ் பண்ணலன்னா இந்த ஷோ வில் பி a total flop. இல்ல சார், என்ன பொறுத்தவரைக்கும் எப்படி தோணுது அப்படின்னா, இப்போ அதான் சொல்றேன்ல, அக்ரெசிவ் ஈக்குவல் டு அக்ரெசிவ் அப்படின்னு இந்த ஷோ போயிட்டு இருக்கிறதுனால ஃபார் ஷுர் இந்த வீக்கெண்டும் வந்து கொஞ்சம் ஃபயரா இருக்கணுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதான் ஃபயர் இந்த சென்ஸ், அவங்கள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஹார்ஷா இருப்பாங்க. நாட் ஹார்ஷா லைக் இருக்கணும். சும்மா ஜாலியா பேசிட்டு போற மாதிரிலாம் இருக்காது. எப்பவுமே இந்த பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வீக்ல ஜாலியா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்காதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எண்டமால் இஸ் த ஒன் who is actually doing the show. விஜய் டிவி இன்டர்ஃபரன்ஸே கிடையாது இதில். ஒன்ஸ் ஏர் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா அவங்க தான். அவங்க வந்து மலையாளத்தில் எப்படி டீல் பண்ணுறாங்க, தெலுங்கில் எப்படி டீல் பண்ணுறாங்க ஹோஸ்ட்டுன்னு நம்ம பார்த்துட்டோம் இந்த சீசனில். தே கால் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெளிவாக நெத்தி அடியாக மூஞ்சுக்கு நேர கொஞ்சம் கூட தயதாட்சியம் இல்லாமல் தே ஆர் டீலிங் வித் த கண்டஸ்டன்ஸ். அதே மாதிரி இங்கே தமிழ்லையும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பண்ணாங்கன்னா எல்லாம் வழிக்கு வருவாங்க. இவங்க பிக் பாஸ் இன்னைக்கு கேட்டார், லைவில் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரில, உங்களுக்கு பேசிக் சென்ஸே கிடையாதான்னு கேட்டார். இது வரைக்கும் அந்த மாதிரி தடித்த வார்த்தை பிக் பாஸ் யூஸ் பண்ணதே கிடையாது, எவ்வளோ கோவம் வந்தாலும். சார் அதுவும் ஃபர்ஸ்ட் வீக்ல, அதுவும் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒன்றும் ஒரு வாரம் ஆகலையே. அதான் சொல்றேன், ஒரு வாரம் கூட இது ஆகல இன்னும். இன்னைக்கு வந்தது நேத்தி வந்து வியாழக்கிழமை. அதான் அவங்களுக்கு ஞாயிறு விட்டுருங்க, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4வது நாளே நாலாவது நாளே பேசிக் சென்ஸுக்கு போயிட்டாரு அவரு. அந்த கேப்டன்சி டாஸ்க்கு கனி வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க உள்ள செம்ம டோஸ் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா வந்து உட்காருங்க, நான் படிக்கணும், ஏன்னா படிக்கணும், உடனே போய் படிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பிக் பாஸ் சொல்றத கவனமா கொடுத்து கேட்டாலே பாதி பிரச்சனை தீரும், பாதி லூப் ஹோல்ஸ் கண்ணுக்கு தெரியும். இவங்க அந்த கேட்காம இருந்தாங்கன்னா தண்ணிக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கவே வேண்டாம், அந்த குட்டையிலேருந்து எடுத்திருக்கலாம். ஸ்விம்மிங் பூல் என்று சொல்லப்படுகிற அந்த குட்டையிலேருந்து தண்ணி எடுத்திருக்கலாம். ஏன்னா இவங்க கேட்டு அதை கெடுத்துக்கிட்டாங்க. அந்த லூப் ஹோல்ஸ்லாம் விடுவாங்க, எல்லா டாஸ்க் லெட்டர்லையும் இருக்கும். உங்களுக்கு இருந்துச்சு அல்டிமேட்ல அந்த போலி முட்டையில. அது வந்து ஏன் இப்படி சொன்னாரு, ஏன் இப்படி சொன்னாருன்னு யோசிச்சுட்டே போறேன். ஆரி சொல்றாரு டிவி ஆன் ஆயிடுச்சுன்னு, நீங்க ஷேவ் பண்ணிட்டு போங்கன்னுவாரு. இவங்க மூஞ்ச பக்கத்துக்கு இதே போதும், எதுக்கு டிவி எல்லாம் போடுறாங்க, உள்ள நடக்குது இங்க காட்ட போறாங்க, ஓகே சரி ஏதோ காரணத்துக்கு தான் அனுப்புறாரு.
ரம்யா 2 தரம் கேட்குறாங்க. ஹால்லேயும் கேட்குறாங்க, எதுக்கு இவர் வரணும்னு. உள்ள போன உடனே கேட்குறாங்க, எதுக்கு வரணும்னு. அப்போ ஐ ஸ்டார்டட் இட் ஆஃப். ஸோ அதான் லூப் ஹோல் அங்க. நான் தான் லூப் ஹோல். அது வந்து ரம்யாவுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா அவங்களால அத ப்ராசஸ் பண்ண முடியல. கடைசில தான் அவங்களுக்கு தெரியுது. அது பட் ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, அது அவங்க கொஞ்சம் கிளவரா விளையாட்டாங்களோ, எல்லாத்தையும் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க பக்கம் அந்த கோல் வரும்போது அவங்க அந்த பாயிண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. இல்ல அவங்களே எதிர்பார்க்கல. இது இந்த மாதிரி நான் எடுத்துட்டு போவேன்ட்டு. ஏன்னா அவங்க கண்ண விரல வச்சு அவங்க கண்ண குத்தினேன். அந்த டைம் மட்டும் தான். அதுக்கு முந்தி எந்த சீசன்லயும் இல்லாம எவ்வளோ பேருக்கு நாமினேஷன்ல எவ்வளோ ஓட்டு வந்ததுன்னு பிக் பாஸ் சொல்லுவாரு எங்களுக்கெல்லாம். ஆமா. அது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் பிக் பாஸ் ஹிஸ்டரி. அப்போ கோவிட் டைம் ஆடியன்ஸ் கூட கிடையாது. இது சொல்றாரு. இது ஓட்டு வாங்கினது இல்ல. நாமினேஷன் ஓட்ஸ். ஓகே எஸ். நாமினேஷன் ஓட்டு உங்களுக்கு 9 ஓட்டு அப்படின்னு 9 ஓட்டு, சொல்ல 18 மாட்டாரு. ஓட்டு. கரெக்ட். வெறும டேக் தான் போடுவாங்க அது வரைக்கும். இப்பவும் டேக் தான் போடுறாங்க. இப்ப சொல்றாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அந்த சீசன்ல தான். சோ அத வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லல. அந்த ஒரு வாரம் தான் சொன்னாங்க. அப்போ அத வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இவங்க தான் அதிகம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. சோ இவங்கள்ல இருந்து வெள்ளன் ஆரம்பிப்போன்ட்டு ஒவ்வொருத்தரா அமிச்சிட்டு வந்தேன். சார் சுரேஷ் சார், நான் அதை நிறைய வாட்டி உங்களை பாராட்டிருக்கேன் சார். ஏன்னா அந்த சீசன் நான் ஸ்டார்டிங்ல பார்த்துருக்கேன். கடைசியா அந்த பையன் நிற்பான ஒரு சின்ன பையன் அவன் கூட, ரம்யா கூட ஒரு சின்ன பையன் நிற்பான். அவன் பேர் கூட மறந்துட்டேன். யார் சார் இது? அஜித் தானே? அஜித் கரெக்ட். நான் இதுக்கு முன்னாடி இதுக்கு போன சீசன்ல நீங்க இது வரும்போது கூட ஸ்பேஸ் வரும்போது கூட உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், நீங்க அது சூப்பரா பண்ணீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ரம்யா கூட நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இவங்க ரம்யா இல்ல பண்ணி கூட ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சது ரம்யா இல்ல. பிரேக் விட்டு விடாதீங்கன்னு பிரேக் விட்டு போனா எப்படியும் உள்ள பாக்குறவங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். ஸோ அவங்க சொல்லிடுவாங்க பாத்ரூம் போகிறதுக்கு விடாதீங்கன்னு சொன்னேன். பட் வழியே இல்லை. 2 கேர்ள்ஸுக்கும் கட்டாயம் போனோம். எமர்ஜென்சி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆமா கடைசியா தான் அப்படி கண்டுபிடிப்பாங்க. அவங்க அவங்களும் போன போது ஃபர்ஸ்ட் டவுட் வந்தது இவங்களுக்கு தான். உள்ள வந்த போது கேபிக்கு தான். பட் கேபியால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஐ வாஸ் பிளேயிங் வித் எவ்ரிபடி செல்ஃபிஷ்னஸ். அதை வந்து ரம்யா கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அவங்க ஜெயிச்சதை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தாங்க இருக்கணும், இவங்க போனா பரவாயில்லன்ற அந்த செல்ஃபிஷ்னஸ் தான். எனக்கு வந்து அது அந்த ஆட்டத்திலே இல்லைன்னா. சரி, எனக்கே ஒரு 2 பேர் அங்கேருந்து வெளில போனதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன். ஆமா, இவர் ஏன் உள்ள உட்காந்துருக்காரு, இவர் உட்காரக்கூடாது உள்ள அப்படிங்கிற மாதிரி நான் அப்பதான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் உங்களோட அந்த 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 கேம் பிளான பார்த்தேன் நான். சார் இல்ல இவரோட ராஜதந்திரம் சார் அது. இன்னொன்னும் இருக்கு. ஆமா, சரியான ராஜதந்திரம் அது. இல்ல சார் பிக் பாஸ் செம்ம ஒரு தந்திரம் சார். தரம் ஆனா தான் அது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாரு. ரம்யா ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லிட்டாரு, இல்ல அவரும் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாரு. திருப்பியும் 2ஆம் தரம் கேட்டபோது அது சொன்னோன்னே எனக்கு ஏன் இந்த ஆள் ஸ்ட்ரெஸ் பண்ணி என்ன உள்ள அனுப்புறாரு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இதெல்லாம் வந்து நம்ம அவங்களையும் அறியாம வரக்கூடிய சில லீக் அவுட்ஸ். சார் அந்த சீசனோட பயங்கரமான ஐக்யூ லெவல் நீங்க தான் சார். ஐக்கியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சிம்பிள் ஹியூமன் சைக்காலஜிங்க. எல்லாரும் செல்ஃபிஷ். அதனால அதை வச்சு தான் ப்ளே பண்ணேன். யாராவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பிக் பாஸ் சொன்னாரு. பஸ்ஸர் அடிச்சோடனே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். மிச்சவங்க யாரும் பேசுனாங்கன்னா நான் அப்போ லைவ் இல்லை உங்களுக்கு. பேச ஆரம்பிச்சேன். அவங்க பஸ்ஸரில் யார் ஃபர்ஸ்ட் பேசுறாங்களோ அவங்க பேச விடணும்னு சொல்லியிருக்கா இல்லையான்னு நான் மிரட்டின உடனே எல்லாம் குவைட் ஆயிட்டாங்க. நான் பேசி 9 ஓட்ஸ் வாங்கினாங்க. இவங்க தான் அதிகம் வாங்கினது. ஸோ இவங்க தான் முதல்ல போனோம். எவ்வளோ பேர் இவங்க வெளில போனோம்னு நினைக்கிறீங்கன்னு எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. சார் ஆக்சுவலா அந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் 50 டேஸ் உங்களை வச்சு தான் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் 50 டேஸ் தான் ஆதியும் பாலா வச்சு மூவ் ஆச்சு. கரெக்ட்டுங்களா? 35 நாள் 35 நாள் 35th டே 35 நாள். வந்துட்டாங்க. ஆமா. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து உங்களை வச்சு தான் மூவே ஆச்சு அந்த சீசனே. ஃபர்ஸ்ட் வீக்கே இவங்க தாங்க கண்டென்ட். இவங்களும் அனிதாவும் ஃபர்ஸ்ட் வீக்கே. ஆக்சுவலா 4th சீசன் தான் வந்து ஸ்டார்டிங். ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து ஸ்பார்க் வந்ததுக்கு உண்டான சீசன் வந்து சீசன் 4 தான். ஹைலைட்டே அந்த கதை சொல்லும் நேரம்ல அனிதா பேசினதும். எங்க ஃபர்ஸ்ட் டே சண்டை வந்துச்சுங்க. உள்ள நான் நுழைஞ்ச உடனே பாலாஜி பாலா கூட அதுக்கப்புறம் correct. எனக்கு ஒரு யோகம் ஆச்சு. அந்த பேய் பத்தி பேசின போது நான் பேய்லாம் இல்லைன்னு பெரிய சண்டை 3 மணி நேரம் போச்சு. அப்ப லைவ் இல்லை உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்கு. நான் சொன்னேன் நானே பேய். அது மட்டும் போட்டிருப்பாங்க. நான் சொல்லுவேன் உட்காந்துட்டேன் நானே பேய், என்னை பார்த்தா இருக்கிற பேயெல்லாம் பயப்படணும்.
இவங்க எந்த சீசன்லாம் வேற லெவல். அல்டிமேட்ல ஒரு 3 மணி நேரம் லைவே ஆஃப் பண்ணாங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 3 மணி நேரம் ஸ்ட்ரீமிங்கே ஆஃப் லைவ். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இல்லையே மறந்துட்டேன். மறந்துருப்பீங்க. சார் அல்டிமேட்ல எல்லா ஞாபகம் டெரர் பீஸையும் ஒண்ணா போட்டாங்க சார். ஃப்ரைடே நைட்டு மொத்தமா அப்படியே நிப்பாட்டாங்க. உங்களுக்கு சாட்டர்டே அன்னைக்கு நிப்பாட்டிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி ஆமா. எக்ஸாக்ட்லி. ஓகே. ஆமா, ஆமா, ஃப்ரைடே அப்படியே 3 ஆமா. ஃப்ரைடே மணி நேரம். டெலிகாஸ்ட் வேண்டியது நிப்பாட்டிருப்பாங்க அதான் தேர்ஸ்டே நைட். அப்படியே ஒரு 3 மணி நேரம் ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ யோசிங்க, எப்படி எந்த லெவல்ல அங்க கண்டென்ட் ஓடி. 3 மணி நேரம் இல்ல, ஐயோ, ஏன்னா 4-5 லைன் மணி பை நேரம். லைன் ஏதாவது எடிட் பண்ண இல்ல லைன் பை லைன் ஏதாவது கொஞ்சம் எடிட் பண்ணா கூட பண்ணியிருந்திருக்கலாம். அந்த கண்டென்ட் அதான் அந்த 4 ஹவர்ஸ் பக்கம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே ஸ்டாப். இல்லைங்க, தூங்கிதான் லால ஒன்று ஆகணுன்றீங்களா? இருக்குங்க. லால ஒன்று இருக்கு. 2 பார்ட்டி ஏ, அதாவது டிஃபெண்டன்ட் அண்ட் ப்ராசிக்யூஷன் 2 பேருக்கும் ஒரு விஷயத்த டிஃபெண்டன்ட் இதை வந்து அவர் பேசவே கூடாது அப்படின்ட்டு ஜட்ஜு கிட்ட போய் சேம்பரில் பேசியிருப்பாங்க. அப்போ அவர் ஜட்ஜு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, இந்த மேட்டர் பேசக்கூடாதுன்னு. எந்த டிஃபெண்டன்ட் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அவங்க வாய் தவறி ஆர்குமெண்ட்டில் அது வந்துருச்சுன்னா தென் த ப்ராசிக்யூட்டரோ இந்த அதர் லாயரோ போய் சொல்லுவாங்க, ஈ ஓப்பன் த டோர், ஐ கேன் வாக் இன். ஸோ யாராவது ஒரு கதவை திறந்துட்டா நம்ம அதுக்குள்ளே போகலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய வரும் அந்த பிக் பாஸில். ஸோ அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுதான் ஆச்சு அந்த 5 மணி நேரம். ஒருத்தர் வந்து தெரியாதனமாக ஒன்று திறந்துட்டாங்க. அது திறந்ததுனால அவங்க அதை பற்றி பேசுனா அதுக்கு நான் பதில் சொல்லி தான் நான் ஆனோன்ட்டு பிக் பாஸ்ட்ட சொல்லிட்டு தான் பேசுவேன். அதை டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. சார் இப்போ இந்த சீசனுக்கு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பொறுத்திருக்கேன் சார், இட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு கொஞ்சம் ஃபேக்கா படுது எல்லாமே. இது கோயிங் ஃபார்வர்ட் என்ன இந்த ரியாலிட்டி வந்துருமா? ரியாலிட்டிக்கு போயிடுமா? இல்ல இதே மாதிரி இவங்க எல்லாமே வந்து ஃபுட்டேஜ்க்காக, ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்காக ஏதாவது பண்ணணும்னு பண்ணிட்டே இருப்பாங்களா? ரியாலிட்டியே இல்லைன்ட்டு போட்டிருக்கவே கூடாது அவங்க. பொண்ணு சொல்லிட்டு போயிடுச்சு. அதை கேட்டிருப்பேன் அதுவே என் ரிவ்யூவில். எல்லாம் தான் எடிட் பண்ணுவீங்களே, இதை மட்டும் எப்படி விட்டீங்கன்னு கேட்டேன். இந்த கமருதீன் லைவ்ல வந்து பயங்கரமா சண்டை போட்டு கையை தட்டிக்கிட்டே உள்ள போறாரு. தட்டி உள்ள போயிட்டாரு. சபரி versus கமருதீன். தாத்தா டைமிங் செட் ஆகுது பாருங்க, 11:45. அதான் முதல்ல அந்த ஆளை கலப்பணும். இது பாருங்களேன், முக்கியமான ஒரு ஆள் நாளைக்கு போக வேண்டியவர், இந்த பொண்ணு போனதுனால கேன்சல் ஆயிடும். ஆனா யார் பிரவீன் காந்தி மலையாளம் அவர்களா? தெலுங்கெல்லாம் 2 பேர் தூக்குறாங்கங்க வாரம். பிரவீன் காந்தி இல்லைன்னா கலையரசன். என்னங்க? இல்ல நாளைக்கு முக்கியமான ஆளு வெளியில போக வேண்டியது கலையரசன் இல்லைன்னா பிரவீன் காந்தி, 2 பேரும் தானே ஜெயிச்சிருக்கோம். ஆமா, இந்த பொண்ணு போனதுனால மலையாளம் மாதிரி 2 பேர் அமைச்சாங்கன்னா தெலுங்கு மாதிரி நல்லா இருக்கும். ஆமா. மலையாளத்துல வந்து சனிக்கிழமை தூக்கிடுறாங்க 2 பேரையும். இல்ல இந்த சீசன் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் உள்ள அதிகம் தான். எடுத்தோன்னே 20 பேர்த்த உள்ள. ஸோ அதனால மேபி வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் வித்தவுட் எவிக்ஷன்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா எவிக்ஷன் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வைக்கணும், என்ன கேட்டா எவிக் பண்ணணும். பண்ணாதான் மற்றவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு பயம் வரும். நாமினேஷனுக்காகவே கொஞ்சம் மாறுவாங்க. சிவராம் ஆண்ட்ரைஸ் பண்ணியிருக்காரு. இல்ல சீசன் 4 பத்தி சொன்னீங்க. வணக்கம் இமாத் ப்ரோ. வணக்கம் தாத்தா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சீசன் 4லாம் தாத்தா வந்து பிரைம்ல இருந்தார். எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இவர் பாட்டுக்கு தட்டுல சோறை போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் வேற லெவல் ஃபயரா இருந்துருச்சு அந்த சீசன். அது அவர் தட்டுல போட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி அங்க பத்த வச்சுட்டு வந்திருப்பாரு. அத பாத்தீங்களா? அதுதான் அதேதான். எல்லாரும் சண்டை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பானுங்க மண்டைய. இவர் மட்டும் ஸ்கூலா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் வேற லெவல் அந்த சீசன். அப்புறம் இவருக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு காம்போ நல்லா இருக்கும் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல. அதுவுமே நல்லா இருக்கும் அந்த சீசன் 4. அதுல ஒரு டாஸ்க் ஒன்று, 11 பேர் நாமினேட் ஆகாதவங்க, 5 பேரோ 6 பேரோ நாங்கள் நாமினேட் ஆனவங்க. அதில் அந்த லெட்டரில் வந்து ஒரு அதாவது ஹிந்தியில்
யோசிச்சு இங்கிலீஷ்ல எழுதி அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அந்த லெட்டரில். ஆனால் ஸ்ட்ராங்கான மிஸ்டேக்கு நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகிடும். அது அந்த 11 பேரில், அந்த 11 பேர்லன்னு வரும் ஒவ்வொரு தரமும். அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்குள்ள யார் மட்டமானவங்கன்னு அவங்க, அது ஒரு கேங் வேறையா, வேற வழியே இல்லை. அவங்களுக்குள்ள பண்ணக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் கொண்டு வச்சேன். அப்போ இங்க இருக்கிறவங்க அது புரியல. ஆரி, அனிதா, இன்னும் பாலா, இன்னும் 2-3 பேர் என்னை வந்து நீங்க எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு அடக்கிட்டாங்க. ஆனா ஒவ்வொரு தரம் அவங்க அந்த கேள்வி கேட்கிறப்போ அந்த 11 பேரும் சேர்த்துக்கோங்கன்னு மட்டும் சொல்லிட்டே இருந்தேன். வேற எதுவுமே சொல்லனா. அத்தனை பேர் 11 பேரும் இந்த மிச்சம் 5 பேரும் என் மேல பாஞ்சு, நான் வந்து பிக் பாஸை கேளுங்கண்ணா, அவருக்கு இதான் வேலையா, இதுதான் வந்து கேட்பா, இதெல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு. அவரே ஏன் கேட்குறாரு? அவர் உள்ள போட்டு திட்டிட்டு இருப்பாரு, இப்படி போட்டு கொடுத்துட்டீங்களே. ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்தாச்சு, அது மாற்ற முடியாது. முதல் தரமே அது பண்ணியிருப்பேன். அப்போ என்ன திட்டுவார் பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் விட்டார், இவர்கிட்ட போய் பேசி நடக்காதுன்ட்டு. முதல்லையும் ஒரு தப்பு வரும் லெட்டரில். அந்த லெட்டரை ஒழுங்காக கவனிச்சாலே நிறைய லூப்போல்ஸ் வருங்க. இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலாக இருக்கும் அது விளையாட. இவங்களாம் ஒருத்தர் விளையாடுறாங்க, டீமோட விளையாடணும். இஃப் தே ஸ்டார்ட் பிளேயிங் வித் த டீம், மற்றவங்கள பற்றி ஒரு கேரே இருக்காது, நம்ம பாட்டு ஜாலியாக இருக்கலாம். எனக்கு என்னமோ இந்த சீசன் வாட்டர்மெலன் சார் தான் கப்படிப்பாருன்னு நினைக்கிறேன் தாத்தா. 2 பேரும் சண்டை நடந்தாலும் அழகா வந்து தடுத்து விடுறாரு. மத்தவங்க நான் வெளியே கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க ஒரு கட்டிங், ஒரு கிளிப் போட்டிருக்கீங்களே அது, அது பிரவீன் காந்தி பத்தி சொல்றப்போ தானே சிறை தண்டனைக்கு. பிரவீன்ராஜை பத்தி சொல்லும்போது பட் என்ன பண்ண, அதுக்கு முன்னாடி தூக்கிட்டேன். ஏன்னா அது சொல்றதெல்லாம் அவருக்கு இல்ல, சொல்ற அவர் மாதிரி சொல்ற மாதிரி இருந்துச்சு. இருந்துச்சு. சரி. பட் ஆனா அவர் ஆமா. எவ்வளவு கான்பிடென்டா சொல்றாரு பாருங்க. ஐ ரியலி லைக் இட். ஐ ரியலி இல்ல, நம்ம இந்த பாயிண்ட்ல நம்ம வெளில பேசணும். ஃபர்ஸ்ட் டேவே இந்த பாயிண்ட் தான் வெளில பேசணும், ஓகேவா? பட் இருந்தாலும் அவரும் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு போயிருப்பார்ல. ஏன்னா அவர் பேர் எப்பயும் லீக் அவுட் ஆயிடுச்சு. லீக் அவுட் ஆன உடனே இவரெல்லாம் உள்ளேயா, இவரெல்லாம் அதை எவ்வளவு அழகா யூஸ் பண்ணிட்டாரு இல்லையா, பாத்தீங்களா பிரவீன் ராஜுக்கு. இல்ல அது அழகா மத்தவன் பேர்ல மாத்தி விடுறாரு பாத்தீங்களா. நான் தான் சொல்றேனே, அந்த ஆளு பயங்கரமா விளாடுறான். அந்த ஆளு நாம தான் யோசிச்சுட்டு இருக்கோம் அது ஏதோ கோமாளித்தனம்ட்டு. கிடையவே கிடையாது. பயங்கரமா எந்த பாயிண்ட் எங்க கோமாளித்தனம் இல்லைங்க, சுயத்தம்பட்டம். அந்த இடம் தான் அவரோட வீக் பாயிண்ட். அங்க தொட்ட அவர் ஈஸியா அங்க தொட்டோம்னா அவுட்டு, ஃபிளேர் அப் ஆயிடுவாரு. அவர் நடிப்பை பத்தி சகிக்கல, அந்த மாதிரி ஏதாவதுலாம் சொன்னாங்கன்னா அதை ட்ரிகர் பண்றது ரொம்ப ஈஸி. போற போக்குல ட்ரிகர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், நம்ம மேல தப்பு வராம. கமருதீன் சொல்லியிருக்காப்ல, அப்புறம் பிரவீன் ராஜு சொல்லியிருக்காப்ல. கமருதீன் தனியா பாத்ரூம்ல போய் கதை முடிக்கிறாரு, அவரும் போவேன்னு அழுவாரா? ஏன்னா அவரும் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலி ஏதோ வீக்னஸ் இருக்கு அவருக்கு. திடீர்னு அழுதாரு ஒரு நாளைக்கு. ஆமா, அவர் டோட்டலா அவர் இதுல சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் பிஹேவ் பண்றாரு. அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு, கொஞ்சம் ரொம்ப கேர்லெஸ். ஆனா ஃபர்ஸ்ட் வீக் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வீக் கூட இல்ல, 4வது நாள்னு எடுத்துக்கலாம். 4வது நாளே ஏகப்பட்ட பேர் அழுதுட்டாங்களே. 4வது நாள் உள்ளே நிறைய பேர் வந்துட்டாங்களே. ஆமாங்க, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஆட்களை உள்ள போட்டா. இப்ப இந்த வீட்லயே வந்து ஜாலியா இருக்க 2 பேர் வந்து கானாவும், வியானாவும் மட்டும்தான் ஜெயிலுக்குள்ள உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க உள்ள எல்லாம் அடிச்சுட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ, ஆரம்பிச்சிருச்சா உள்ள? எதனால ஸ்டார்ட் ஆகுது இது? கமருதீன் ஏதோ அழுதுட்டே போறாரு, எதுக்குன்னு தெரியல. நான் சவுண்டு வைக்கல. இல்ல அதான் இதுலதான் அந்த தண்ணி இதுல வந்து ஏதோ இது ஆயிடுச்சு, டிலே ஆயிடுச்சு மறுபடியும். அதான் அவர் உள்ள எங்க இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறமும் எதனால கேர்லெஸ்ஸா இருக்காங்க. அது கமருதீன் ரொம்ப கேர்லெஸ். நந்தினி எதனால இதா வராங்க ஏதாவது இருந்துச்சா? இல்லைங்க, இந்த நைட்டு வந்து கமருதீனோட டியூட்டிங்க. ஏன்னா நேற்று நைட்டு வந்து அது கொழாடியிலேயே படுத்து ஓசிலேயே குளிச்சு ஒரே கல்ல 2 மாங்காய் தண்ணியும் பிடிச்சிட்டாரு சபரி. இல்ல இமாஸ் ப்ரோ கேட்டது நந்தினி எதனாலன்றது கேட்டாரு. அந்த கண்டென்ட் ஆரம்பிச்சா? இல்ல வரல. சாமுவேல், இப்போ உங்களுக்கு ஆபீஸ்ல இருக்கீங்களா? இல்ல தாத்தா, வீட்ல இருக்கேன் தாத்தா. அப்ப கொஞ்சம் நல்லா பேசுங்களேன். ஓகே, பக்கத்துல எல்லாம் பார்த்து சாப்பாடு சாப்பிடுங்க, கடைசி வார்த்தையெல்லாம் சாப்பிடுறீங்க. ஆமா, சியோன் வந்திருக்காரு. வெல்கம் ப்ரோ, சியோன் ப்ரோ.
ஹாய் வணக்கம் வணக்கம் சுரேஷ் சார், வணக்கம் இமாத் ப்ரோ, ரசிகன் வணக்கம் சாம். வணக்கம். ஹாய் ஆமா வாங்க வணக்கம் bro. எல்லாருக்கும் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் bro. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா ஆ இருக்கும். என்ன கதை நல்லா இன்னைக்கு? இருக்கும். இன்னைக்கு வந்து ரம்யா சாரி அவங்க நந்தினி வெளில போனது தான் ஆக்சுவலா. நேத்து நானும் இமாத் பிரதரும் பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன் நான், ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறாங்க, ஆக்சுவலா அவங்க நடிக்கிற மாதிரி தெரில அப்படின்னு ம். சொல்லி 24 ஹவர்ஸ் கூட ஆகல, வெளில போயிட்டாங்க. அண்ட் அவங்க பேக் ஸ்டோரி அந்த மாதிரி அந்த கதை கேட்கும் டாஸ்க்லயே ஐ வாஸ் லிசனிங் டு ஹர். அண்ட் அப்பா அம்மா இல்ல, நமக்குன்னு யாருமே இல்ல அப்படின்றப்போ அது ஒரு விதமான ஒரு ட்ராமாவா ஒரு டிப்ரெஷனுக்குள்ள தள்ளும். அது ஆக்சுவலா அவங்களுக்கு பெருசா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாரு கூட கேட்டாங்க, தெரப்பி ஏதாவது எடுத்துக்கிறியா அப்படின்னு. ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது வி நீட் சம் கவுன்சிலிங், வி நீட் சம் தெரப்பி. ஏன்னா நம்மள மன ரீதியா பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணிக்கணும். பிக் பாஸ் டீம் மிகப்பெரிய ஒரு அனாலிசிஸ், நிறைய சைக்கலாஜிக்கலான டெஸ்ட், கேள்விகள், இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி ஸ்கிரீனிங் ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணி என்னை விட சுரேஷ் சாருக்கு பெட்டரா தெரியும், இமாத் பிரதருக்கு பெட்டரா தெரியும். அதெல்லாம் பண்ணி தான் ஒருத்தங்களை உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. எப்படி நந்தினிய கூட்டிட்டு வந்தாங்கன்னா, அவங்க ரொம்ப சென்சிட்டிவா ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. இன்னைக்கு வந்து உங்களை மாதிரி என்னால கண்டென்ட் கொடுக்க முடியாது, என்னால உங்கள மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வெளியில வர்றாங்க. ஸோ இவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்றது வெளியில இருக்கும்போது ஆடிஷன்லயே தெளிவா தெரிஞ்சிருக்கும். அப்போ இவங்க பிக் பாஸ் டீம் வந்து ஒரு ஒழுங்கா செயல்படலையோன்ற மாதிரியான ஒரு கேள்விதான் எழுது. அண்ட் ஒரு கண்டஸ்டன்ட் ஸ்லாட் வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல. இப்ப நந்தினிக்கு பதிலா ஒரு நல்ல ஒரு இளைஞருக்கு, இல்ல ஒரு பொண்ணுக்கு, ஒரு நல்ல துடிப்பான ஒரு காமனருக்கு அந்த சான்ஸ் போயிருக்க வேண்டியது. அன்பார்ச்சுனேட்லி அது வேஸ்ட் ஆஃப் சான்ஸ் இல்லையா? ஸோ அததான் நான் ஆக்சுவலா சொல்லணும்னு வந்தேன். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. அது இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் லைவ்ல. இன்னைக்கு நைட் வருதா எப்படின்னு தெரியலையே. ஆக்சுவலா 1 ஹவர்ல இப்ப பாத்தீங்களா ரசிகன் நீங்க? 1 ஹவர்ல வந்துருச்சு. 1 1 ஹவர் நான் வந்துருச்சு. இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். இப்பதான் இங்க கண்டென்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு வந்துருச்சு. இருக்கு இது. ஆ, இன்னைக்கு நைட் வந்துரும் அது. இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் தான் அவங்க ஏதோ இத பார்த்து ட்ராமா வராங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 12 மணி ஆகணுங்க. ஓ 12 12. o'clock ஆனதுக்கு அப்புறம் தான் ஆகும். 12:25 12:15 தான் ஆரம்பிக்குது. ஓ அது ஓகே. அந்த அந்த வசியத்தோட பவர் அப்பதான் வரும். ஓ நிலா எப்படி உச்சத்தை சுரேஷ் எட்டுனதுக்கு சார் அப்புறம் தான். சுரேஷ் சார்ட்ட தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி சுரேஷ் சார் அவங்க எல்லா ஸ்கிரீனிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் தாண்டி எப்படி அவங்க அலோவ் பண்ணாங்க நந்தினிய? இப்படி ஒரு எப்படி ஸ்டேட் ஆஃப் கூப்பிட்டு மைண்ட்ல வந்தாங்கன்னு இருக்கிற கேக்குறீங்களா? எப்படி உள்ள வந்தாங்க? நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க. உள்ள அவங்க வந்து மென்டலி ப்ரிப்பேர். இனோவா கார்ல கருப்பு கண்ணாடி, கருப்பு சார் வேஷம்லாம் ஒட்டி கூட்டு வந்தாங்க. சார் அவங்க ஸ்டேட் ஆஃப் ஏங்க மைண்டுக்கு அவங்க பிக் பாஸ்ல எதுவும் வேஸ்ட் இல்லைங்க. கண்டஸ்டன்ட் வேஸ்ட்லாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கு வேண்டியது இன்னைக்கு டிஆர்பி அந்த பொண்ணு கொடுத்துட்டு போயிடுச்சு. என்ன நாளைக்கு ஒருத்தர் எலிமினேட் ஆகணும், இந்த பொண்ணுக்காக எலிமினேட் பண்ணாம விட்டாங்கன்னா தப்பு. ஸோ எதுவும் வேஸ்ட் கிரேட் கிடையாது. கிரேட் ஏன்னா எஸ்கேப். ஒரு இல்ல இல்ல, ஒரு ஒரு நத்திங் இஸ் வேஸ்ட் இன் பிக் பாஸ். எல்லாம் கமர்ஷியல் டிஆர்பிக்காக தான். யா டெஃபினெட்லி. ஆனா ஆக்சுவலா நாளைக்கு கலையரசன் போவாரு அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அண்ட் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் ரொம்ப தரைக்குறைவா வேற பேசியிருந்தாரு. நான் ரொம்ப வலிமேல் விழி வைத்து காத்திருந்தேன், நீங்க நாளைக்கு எப்படியாவது யூடியூப் கலையரசன். வச்சிருக்கீங்களா? இப்போ இந்த சீசன் வச்சிருக்கேன் சார். அப்ப யூடியூபரை பத்தி போய் கூட ஒருத்தர் தப்பா பேசினாரு. ஆமாமா, அவரு திவாகர் 2 பேருமே தான் சொல்றேன். பட் திவாகருக்கு ஓட்டா போட்டு குவிக்கிறீங்களே. திவாகருக்கு வந்து மக்கள் பெருசா ஆதரவு கொடுக்குறாங்களே சார், நம்ம கழுவி ஊத்திட்டு தான் இருக்கிறோம். ஆனா பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் ஹிம், ரைட்? அதுக்காக நம்ம திவாகருக்கு சொம்படிக்கல. ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் திவாகர் ஆக்சுவலி. ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் திவாகர். 2 பேருமே தப்பு தான். ரிவ்யூவர்ஸை வந்து கேவலமா பேசின கலையரசனும் தப்பு தான், திவாகரும் தப்பு தான். எனக்கு இந்த 2 பேர்ல யார் போனாலும் ஓகே தான். அண்ட் கலையரசன் போனா ஐ வில் பி மோர் ஹாப்பி. அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. நந்தினி போனதுனால ப்ரோக்ராமிங் கேன்சல் பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஆஃப் வியூல காந்தி போறது பெட்டர் தென் கலை. ஓகே. கலை இன்னும் கொஞ்சம் வசதியெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் ட்ராமா கிரியேட் பண்ணுவாரோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். எனக்கு மூட நம்பிக்கையே கிடையாது. என்ன நம்ப வச்சிருவார் போல இருக்கு.
இல்ல நந்தினி வேற சொல்லிட்டாங்களே சார், இந்த மாதிரி வந்து உன்கிட்ட சக்தி இருக்கு, அந்த சக்தி டேய் நான் சொல்றேன்டா நீ தாண்டா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கலையரசனை பார்த்து சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க தெய்வ வாக்கா. 3 நாள் முன்னாடி அவர் சொன்னாரு, நான் வசியம் பண்ண போறேன், வசிய பூஜை பண்ண போறேன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை லைவ்ல நந்தினிய வசியம் பண்ணி தான் அனுப்பிட்டாரோ, பூஜை கீஜை பண்ணி. நீங்க என்னோட ரிவ்யூ பாருங்க இன்னைக்கு. பாக்குறேன் சார், கண்டிப்பா பாக்குறேன். ஒருத்தரா அனுப்பிட்டு இருந்தா அப்புறம் மக்கள் எதுக்கு, ஓட்டு எதுக்கு? வசியம் பண்ணி ஒருத்தரா இப்படியே அனுப்பிச்சிடலாம்ல தாத்தா. என்ன ரசிகன் அடி ஓவர் போல இருக்கு இன்னைக்கு, செம்ம அடி அடிச்சிருப்பானுங்க போல இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல. அது வழக்கமா கத்துறது தானேங்க. நாய்ஸ் எல்லாம் நாங்க வந்து போஸ்ட் அவாய்ட் பண்ணிடுறது. இல்ல ஃபர்ஸ்ட் வீக் எப்படி இவனுங்க எங்க இருந்து கிளம்பி வரானுங்கன்னே புரியலையே. அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணவே முடியல. ஆதிரைன்னு போட்டாலே அடிக்கிறானுங்க, எப்படா போடுவ அப்படிங்கிறானுங்க. என்னங்கடா வாரமே இந்த அடி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு ஆக்சுவலா. ஏங்க நான் 2 நாளா ஆக்சுவலி முதல் 2 ஓப்பனா நாளா வந்து சொல்றேன், நோட்டீஸே பண்ணல சரியா அவங்கள. நேத்து வந்து இல்ல ஒரு ரசிகன் காலையில ஒரு ஒரு மேட் கும்பல் வந்து என் கூட கடிச்சுக்கிட்டே சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. சம்பந்தமே இல்லாம சண்டை போடுறாங்க. டேய் என்னடா நான் ஒண்ணுமே சொல்லலையே, எதுக்குடா இப்ப சண்டை போடுறீங்கன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் உள்ள போய் அவங்க கமெண்ட்லாம் எடுத்து பார்த்தா தான் தெரிஞ்சுச்சு. யார் அவங்க, அவங்களோட பழைய ஹிஸ்டரிலாம் என்ன அப்படின்ட்டு. இல்ல ரசிகன். ஆக்சுவலா ரசிகனுக்கு வந்து செம்மையா போட்டு கமெண்ட்ல கடிச்சு வச்சிருக்காங்க. நான் பார்த்தேன், அந்த ப்ரொமோவை போடல ஆக்சுவலா, சும்மா போட்டேன். ப்ரொமோவை பார்த்து ஏமாந்து எதுவும் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க, ஃபுல் எபிசோடு வரணும்னு சொல்லி போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இல்ல அவங்க ஆதிரேன்றவங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா மட்டும் கேம் ஆடல. அவங்க ஒட்டுமொத்த பிக் பாஸ் டீம் அவங்க வந்து நாமினேஷன் ப்ராசஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஷி ஸ்டார்டட் ஹர். அவங்க வந்து பிக் பாஸையும் பிக் பாஸ் டீமையும் அந்த கார்பரேட் அந்த கம்யூனிட்டியையும் டோட்டலா அட்டாக் பண்றாங்க. கலையரசன் மாதிரியான ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததே தப்புன்றாங்க, சாடுறாங்க. இது ஒண்ணு. இன்னைக்கு வந்து அந்த மாஸ்க், அந்த அந்த ஃபேஸ், அந்த வாயை லாக் பண்றதுக்கு நீங்க மாஸ்க் மாதிரி கொடுத்துருக்கலாம்ல. எதுக்காக வந்து ஒரு துணியை கொடுத்தீங்க? அவன் 75% கவர் பண்ணிட்டு போயிட்டான், அதனால இருக்கிற எல்லாரும் ஓட்டு போட்டு அவனை வந்து தலையாக்கிட்டாங்க. இது பிக் பாஸ் டீமுடைய தப்பு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கார்பரேட் ஷோவையுமே அந்த பொண்ணு கேள்வி கேக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓ ரொம்ப தைரியமான பொண்ணும், ரொம்ப வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ற பொண்ணும். அப்படி கிடையாது. வெளியில அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு, இந்த பொண்ணை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பிஆர் செட்டப்பை பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நான் டவுட் தான் பட்டேன், ஆனா இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இட் ஹஸ் பீன் கன்ஃபார்ம்டு தட் தேர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் பவர். தேர் இஸ் அன் என்ன சொல்றது, இன்ஸ்டால பயங்கர எடிட்ஸ், சோசியல் மீடியால ஆதிரைக்கு வந்து எஸ்பெஷலி இன் இன்ஸ்டா எஃப்ஜேவையும் இவங்களையும் வச்சு எடிட்ஸ், லவ் கண்டென்ட்ஸ், அது மாதிரி ஆதிரை அப்படின்றப்போ அந்த 1 வீக்ல வேற லெவல் பாப்புலாரிட்டி. அண்ட் உள்ள ஓட்டிங்லாம் பார்த்தோம்னா போயிடுச்சு, லட்சம் ஓட்டம் நெருக்கி போயிருச்சு. இவங்க நடிச்ச படம்னு பாத்தீங்கன்னா பிகில் அப்படின்னு ஒரு படம் நடிச்சாங்க, தளபதி விஜய் அவர்களோட. அந்த படத்துல அந்த படத்துல ஒருவேளை தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரசிகனே வந்து விஜயோட ஃபேன் தான். விஜயே ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிட்டு அவரு கஷ்டப்பட்டு முழிச்சிட்டு இருக்காரு. இந்த சுச்சுவேஷன்ல விஜய்க்கு ஆதரவா இல்லாம விஜய் ரசிகர்கள் எல்லாம் போய் ஆதிரைக்கா ஓட்டு போட்டு இருக்க போறாங்க? வாய்ப்பு இல்ல ராஜான்ற மாதிரி. அப்போ ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆதிரைக்காக வேலை செய்யுது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்டர்ஸ்டுட். இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். ஆக்சுவலா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. டைமிங்ல வந்து எந்த டைமிங்ல எந்த போஸ்ட் போடணும் அப்படின்றதுல சொதப்பிட்டாங்க. ஏதோ காசை வாங்கிட்டு ப்ரோ சூப்பர் ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆக்சுவலா நான் தோழர் ஆதி வந்து பேசினாரு ஒரு 2 நாள் முன்னாடி, நான் அப்பயே அதை கணிச்சேன், பயங்கரமான ஐடி டீம் வேலை செய்யுதுன்னு. அதை ப்ரூவ் பண்ணிட்டேன். இல்ல தலைவரே, நீங்க ஒரு கார்பரேட் ஷோக்கு எகெயின்ஸ்டா நீங்க பேசுற கண்டென்ட்டையும் அவன் டெலிகாஸ்ட் பண்றான். இப்போ ஆதிரை பேசுறத நினைச்சிருந்தா விஜய் டெலிவிஷனோ, எண்டமால் ஷைனோ, ஜியோ ஹாட் ஸ்டாரோ அவங்க எடிட்ல தூக்கி இருக்கலாம். ஸ்பீக்கிங் எகெயின்ஸ்ட் த சேனல். ஏன்னா கலையரசனை உள்ள விட்டது, திவாகரை உள்ள விட்டது, இதெல்லாம் சேனல் பண்ண தப்பு. இவனுங்கெல்லாம் வெளியில அசிங்கமா பேசிட்டு இருந்தவனுங்க, இவனுங்களுக்கு எப்படி சேனல் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த பொண்ணு பேசுது டேரிங்கா அப்படின்னா, அந்த பொண்ணு தைரியமான பொண்ணா
இருக்கலாம். இல்ல அப்படின்னா பெரிய பிஆர் செட்டப் வச்சிருக்கலாம். எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய பிஆர் செட்டப் இருக்கு. நம்ம என்ன பண்ணாலும் நம்மள டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்ற தைரியத்துல தான் ஒருத்தர் இதை செய்ய முடியும். இல்லாட்டி ஹி கேனாட் ஸ்பீக் அகைன்ஸ்ட். அதுவும் வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்க முடியுமா சொல்லுங்க? உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதே பிக் பாஸ் தான். நீ உள்ள போய் நீ அந்த சேனலையே அந்த டோட்டலா அந்த கார்ப்பரேட் ஷோவே நீ அகைன்ஸ்டா பேசுற அப்படின்னா உனக்கு எங்க இருந்து வந்துச்சு தைரியம்? எல்லாம் பயங்கரமா நீ செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கன்னா தான் உனக்கு அந்த கட்ஸும் பவரும் தைரியமும் வரும். இது வந்து நான் அவங்க மேல வைக்கிற அலிகேஷன் கூட வச்சுக்கலாம். பட் இது வரக்கூடிய நாட்கள்ல ப்ரூவ் ஆகும். ஆக்சுவலா இட் வில் ப்ரூவ். இன்னைக்கே வந்து மாஸ்க் போட்டு உட்கார வச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து அது வேற அவங்க வந்து ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க. சரியா? எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் ஃபுல்லா நீ மாஸ்க் போட்டு தான் உட்காரணும். வீக்கெண்டு விஜய் சேதுபதி ஷோல கூட மாஸ்க் போட்டு உட்கார விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஹை சான்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். ஆதிரை அதே மாதிரி இன்னொரு 2-3 கண்டஸ்டன்ஸும் அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல தலையும் புரியாம வாழும் புரியாம சப்போர்ட்ன்ற பேர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. ரசிகன் நான் பேசுறது கிளியரா கேக்குதா? மைக் ரொம்ப லோவா இருக்கா? கொஞ்சம் லோவா தான் ப்ரோ இருக்கு. நார்மலா இருக்க மாதிரி இல்ல. இப்போ நாய்ஸ் ஏதாவது வருதா? இல்ல கரெக்டா தான் இருக்குது. கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதை மட்டும் கிளியர் பண்ணீங்க. அது இப்போ இப்போ பெட்டர். வேற எதுவும் நாய்ஸ் வரல? ஆல் குட். ஓகே. ஐயா ஆட்டோமேட்டிக்கா மைக் அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு தெரியல. பேசிட்டே இருக்க மைக் வால்யூம் நாய்ஸ் கேன்சல் ஏதாச்சும் போட்டு வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. அது சில நேரத்துல வந்து இது பண்ணுவோம். டிஸ்கார்ட்ல இருக்க நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இங்கிட்ட இருக்கிறதுல வந்து அதெல்லாம் சரியில்லை. ஒரு மாதிரி மஃபுல் ஆக்கி விட்டுருது உங்க வாய்ஸையே. உங்க வாய்ஸையே அது நாய்ஸா எடுத்துக்குது. அட்ஜஸ்டும் போடல நானு. பார்ப்போம். என்ன நல்லா கிளம்பிட்டாங்க போக. மேலே யாரும் வரலையா என்ன ஸ்பீக்கர்ஸ்? ஃபைட் நடக்குதுல்ல. ஓகே ஃபைட் பார்க்க போயிட்டாங்களா எல்லாரும்? ஃபைட் பார்க்க போயிட்டாங்க. இன்னொரு ஒரே ஒருத்தர் மட்டும் அடுத்து கூப்பிடுவோம். 12 மணிக்கு வர அந்த ஃபைட் பெரிய ஃபைட். நானே பார்க்க போயிருக்கேன். ஓ ஃபைட்லாம் நல்லா தான் இருக்கு. பார்ப்போம் என்ன எப்படி போகுதுன்ட்டு இன்னைக்கு. இது என்னமோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலா தான் இருக்கு எல்லா ஃபைட்ஸுமே. இமேஜ் ப்ரோ சொன்ன மாதிரி இன்னும் அந்த எமோஷன் இல்லை. அதான் ப்ரோ அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த காம் டவுன் டைமே இல்லையே. பட்டுன்னு சேர்ந்துடுறாங்களே. அதுக்கப்புறம் அதை பத்தி ரீஸ்டோர் பண்ணுவாங்க. சோஃபா கார்னர் டு கார்னர் சோஃபால உட்காந்து அது இல்லை. அதுக்கப்புறமா உடனே மாமா மச்சான்னு ஆயிடுறாங்க. இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா ரொம்ப லோ பாலரா இவங்க வந்து ப்ரொமோல இருந்து இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு எடுத்தோடனே ஒரு பீக்ல போற மாதிரி கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்தோடனே ஒரு பீக்ல போற மாதிரி ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்தே ஒரு மாதிரி கொண்டு போனாங்களா. சரி இது எப்படியும் இறக்கி விட்டுருவானுங்கன்றது எனக்கு தோணுச்சு. அப்பவுமே சொன்னேன் நான். கிராஃப் அப்படியே இறங்க அடி சட்டால்னு அடி வாங்கி இறங்குற மாதிரி இன்னைக்கு ஃபைட்டை மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க ஓப்பனாவே வந்து 1 ஹவர்லயே உள்ள போட்டாங்கன்னா உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய கூட இருக்க சான்ஸ் இருக்கு. ஆமா கட்டாமா வந்ததே பாதி கண்டஸ்டன்ஸ் காலி. யாருக்கெல்லாம் அடி கூட பயங்கரமா. ரசிகன் ஒரு விஷயம் சொல்றேன். ஆக்சுவலா இந்த தடவை இந்த சீசனை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு சின்ன அப்சர்வேஷன் இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற கேமை விட பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில நடக்கிற கேமும் டிராமாவும் தான் மிகப்பெரிய அளவுல பேசப்படும் இந்த சீசன்ல. போன சீசன்ல அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஷோ 2 மாசம் இல்ல ஆக்சுவலா நான் சொல்றது எப்படி சொல்றேன்னா பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் மாதிரி இந்த சீசன்ல வந்து வெளியில வந்து ஒரு பெரிய கேம் நடக்கும். அந்த கேம் தான் ஆக்சுவலா வந்து டிசிஷன் ஃபேக்டரா இருக்கும் இந்த சீசனை பொறுத்த அளவுக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா
ஆமா. அண்ட் ஒரு சில அப்பதான் நம்ம பேரால மிகப்பெரிய see, கான்ட்ரோவர்சிஸ் ஒரு சில பேரால மிகப்பெரிய கான்ட்ரோவர்சிஸ் கிரியேட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுல ஒரு பெர்சனை நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன். ரம்யா ஜோ இருக்காங்கல்ல, ம், அவங்களாலலாம் பெரிய கான்ட்ரோவர்சிஸ் வந்து கிரியேட் ஆகுறதுக்கு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிரியேட் ஆகுறதுக்கு, வெளியிலயும் கிரியேட் ஆகுறதுக்கு சான்சஸ் ஆர் ஹை. okay. சேனல் வில் பி டூயிங் இட் ஆக்சுவலி. சேனலும் அதுக்கான முயற்சியை பண்ணுவாங்க. அதை நோக்கி கொண்டு போவாங்க ஆக்சுவலா. ஓகே. லெட்ஸ் சி. ஆமா, என்ன பண்றாங்க? இந்த பொண்ணு எப்படி இந்த நம்ம சுபிக்ஷா தான் ப்ரோ, நம்ம இந்த வாட்டி வந்து உள்ள எந்த சைடும் எடுக்காம நியூட்ரலா எல்லா சைடையும் பார்க்கணுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அதே மாதிரி ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி குட் ஃபார் ஷோக்கும் சரி, நமக்கும் சரி. ஆக்சுவலி நம்ம மென்டல் பீஸாவது இருக்கும். அவனாச்சும் அடிச்சுட்டு போங்கடா, நமக்கு என்னடான்ற மாதிரி இருக்கும். சைடு எடுத்தோம்னா அது ஒரு பெரிய டார்ச்சர் ஆயிடும். ஏன்னா இவங்க நானுமே முடிவு எல்லாம் பண்ணிட்டேன் பார்த்தா இந்த அவ்வளவு சீசன் நல்லவங்க மாதிரி தெரியல. சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு யாருமே இல்ல. ரெண்டாவது வந்து ஃபுல்லா ஃபன் பண்றவங்களை மட்டும் நம்ம வந்து அப்படியே போஸ்ட் போட்டு அப்படியே போகலாம். அடிக்கிறது கூட போஸ்ட் போடணுமான்றது யோசிக்கிறோம். வேஸ்ட், டைம் வேஸ்ட். அதங்க பேசாம வாங்க திவாகர் ஆர்மியில சேருங்க. அவரே 60 நாள் தான் டார்கெட் வச்சிருக்காரு. ஜாலியா அதை திவாகர் தான் சந்தோஷமா சொல்லிட்டாரு 50 நாள் 60 நாள் தான் 50 இருப்பேன் நாள் அப்படின்ட்டு. முடிச்சுட்டு ஜாலியா சுத்திட்டு ரசிகன் ஆக்சுவலா ஜாலியா பார்க்கலாம். திவாகரை ம், பத்தி ஒரு மேட்ரு. திவாகரை பத்தி நான் ஒரு கண்டென்ட் ஒண்ணு பண்றேன். அதை வந்து ஒரு 20,000 ம், பேர் பார்த்துட்டானுங்க. பார்த்து ஒரு 20,000 பேர் எங்கேஜ் ஆயிட்டாங்க, பார்த்துட்டாங்க. அதுல ம், வந்து திவாகர்ட்ட இருக்க பாசிட்டிவ்ஸ் அதை பத்தி பேசி வீடியோ ம். போட்டிருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து சட்டைய தூக்கி காட்டினான்ல கேமராக்கு முன்னாடி, டிஷர்ட் எடுத்து ஆமா. டிஷர்ட்டை மேல தூக்கி காட்டினார்ல, அதை ம். வச்சும் அதுக்கப்புறம் ஜிப்பு போடாம சுத்திட்டு இருப்பாரு. அதை வச்சும் ஒரு கண்டென்ட் பண்ணி வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டேன். ஸ்பா. என்ன ப்ரோ, போன வீடியோல தானே ப்ரோ சப்போர்ட் பண்ணி பேசுறேன், என்ன ப்ரோ இந்த வீடியோல இப்படி கழுவி ஊத்தி இருக்கிற அப்படின்னு கேக்குறேன். ஏன்டா நான் என்ன திவாகருக்கு பிஆராடா உட்காந்து சொம்படிச்சுட்டே இருக்கிறதுக்கு? அதானே. அவன் சரி அப்படின்னா சரிங்கிற விஷயத்த சொல்ல போறோம், தப்புன்னா தப்புன்ற விஷயத்த சொல்ல போறோம் ஆக்சுவலா. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப ஒர்ஸ்டா திவாகரை நான் உண்மையிலே சொல்றேன். ஐ வாஸ் லிட்ரலி திவாகர் வந்து அவர் 1% கூட நல்ல ஒப்பீனியன் இல்ல திவாகர் மேல. ஆனா பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் அது ஓரளவுக்கு மாறி இருக்கு. இல்ல இவன் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு ஹார்ம்ஃபுல்லான பர்சன் கிடையாது அப்படின்றது. ஏன்னா பாரு உள்ள வந்து வீடு கூட்டிட்டு இருக்காங்க, கிளீனிங் ப்ராசஸ்ல கையில ப்ரூம் ஸ்டிக் வச்சு கூட்டிட்டு ம். இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, அண்ணா எனக்கு வந்து பீரியட்ஸ்னா அப்படின்னு. அது ரொம்ப ஆமா. கிராம்பா இருக்குமேப்பா, குடு விளக்குமாற கூட நான் கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட இடமா இருக்கட்டும். அது மாதிரி நிறைய இடங்கள் பார்த்தேன். திவாகர்ட்ட வந்து அந்த ஒரு அப்ப நம்ம இந்த நினைச்ச ஹியூமனிட்டி அளவுக்கு இருக்குங்க. ஒரு ஒரு ஒர்ஸ்டா. ஆளு நம்ம தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹியூமனிட்டி இருக்கு கொஞ்சம். கொஞ்சம் இல்ல, நல்லாவே இருக்கு. எக்ஸாக்ட்லி. மாஸ்டர் கை தூக்குறாரு, லெட் ஹிம் ஸ்பீக். ப்ரோ இப்பதான் எபிசோட் பார்த்துட்டு வந்தேன். அந்த பொண்ணு அந்த கத்துது மென்டல் ஃபிட்னஸ் செக் பண்ணாம உள்ள விட்டாங்க இந்த செலெக்ஷன் டீம். கண்டென்ட்டுக்காக வேண்டி யாரை வேணாலும் உள்ள விட்டுறாங்களா? அதுதான் எனக்கு இருக்கிற கொஸ்டின். இப்பதான் அந்த இமாத் ப்ரோ தாத்தா பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் அந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றது தாத்தா சொன்னது. ஆமா, யாருக்காவது ஏதாவது ஆகிட்டா யாரு பொறுப்பேற்றுக் கொள்வா? அப்படி இது விட்டு எல்லா சீசன் அதான் இப்போ அது நிறைய சீசன்ல எக்ஸாம்பிளா இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓவியா ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓவியா, அதுக்கப்புறம் ஸ்ரீன்னு ஒரு பையன், அவனுமே ஒன்லயே அவன் வந்து வெளியில போயிட்டான். இந்த மாதிரி ஒரு சிலரை மட்டும் இந்த இவங்க அந்த இந்த மிக்சடா இப்படி போட்டாதான் அவங்களுக்கு கண்டென்ட் வரும்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட் செலெக்ஷன் டீம் வந்து ஒரு சிலரை எவாலுவேஷன் இருந்தாலுமே ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இல்ல சாம், ஒருவேளை ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இன்னொரு கண்டெஸ்டன்ட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஷோவும் பேண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த விக்டிம்க்கு என்ன பதில் சொல்லுவாங்க விஜய் டிவியால? இவங்க கண்டென்ட்டுக்காக வேண்டி கேமரா இருக்கு, சப்போர்ட் டீம் இருக்கு. இல்ல சப்போர்ட் டீம் சொல்லுவோமே கிச்சன்ல வேலை பார்த்து கொண்டு இருக்காங்க. இவங்க எடுத்து குத்திட்டாங்கன்னு ஒரு நைஃபாலே ஏதாவது சப்போர்ட் டீம் உள்ள வரத்துக்குள்ள நடந்துட்டுன்னா யாரு பொறுப்பேற்றுக் கொள்வா? இவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆளை போட்டு நாங்கள் வாட்ச் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். பட் அவங்களுக்கும் தெரியும் தானே கண்டெஸ்டன்ஸ்க்கும்
இவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப இப்படித்தான் நான் செய்யணும் என்று. இந்த அதுதான் 1 ஹவர் எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் எடுத்திருந்தான்னா நம்ம லைவ்ல ஃபுல்லா பார்த்தாதான் தெரியும் அதுல எந்த ம், மாதிரி ம், ம். இருக்கு ஆமா, அப்படின்ட்டு. ஆமா. ஏன்னா இதுவே ஒரு டிஆர்பிக்காக இப்படி யூஸ் பண்ண வச்சிருக்கலாம், பண்ணியிருக்கலாம்ல. ம், ம், ம். ஆனா இது என்ன டேஞ்சரஸ் தான் இது. ம். ஓகே பாப்போம். சரி மக்களே, அந்த கண்டென்ட் இனிமேட்டு தான் வரப்போகுது லைவ்ல. அதனால எல்லாருமே லைவ்ல தான் ஃபோக்கஸா இருப்பீங்க, ஸ்பேஸ்ல இருக்க மாட்டீங்க. நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோமா? நாளைக்கு பேசுவோம் அதை பத்தி. ஏன் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நாளைக்கு ஓகே வாங்க. ப்ரோ, நான் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சாம் அண்ட் ரசிகன். ஸ்டே இன் டச், கீப் இன் டச். நாளைக்கு கண்டிப்பா வரேன், கண்டிப்பா பேசலாம். யா யா டெய்லி டெய்லி இருக்கும் சிஎன் ப்ரோ. வீக்கெண்ட்லலாம் நான் வந்து ஈவினிங்கே கொஞ்சம் சீக்கிரமா போட பார்க்குறேன். அப்பதான் இன்னும் நிறைய யா பேசலாம். யா யா கண்டிப்பா வரேன் சாம். கண்டிப்பா வி நோ ஈச் அதர் ரைட். ஆமாமா, நம்ம நம்ம அத்தனை தான் சீசன்ல 7ல இருந்து இருந்து ஒண்ணு வி எழுதுறோம். ஃபாலோ ஈச் அதர். ஆமா. யா யா டெஃபினெட்லி. ஓகே 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 சரி. ஓகே ஓகே. பாய் பாய் சாம். பாய் ரசிகன் ப்ரோ. பாய் ப்ரோ. பை மக்களே. யா யா எவ்ரி ஒன் ஆன் த ஸ்பீக்கர் செக்ஷன், எவ்ரி ஒன் ஆன் த லிசனர் செக்ஷன், எல்லாருக்குமே பை. லவ் யூ ஆல். டேக் கேர். பை.